திடீர்னு பூமி அதிருது. ஆனா அங்க எந்த ஒரு எரிமலை வெடிப்போ இல்ல பெரிய நிலநடுக்க கோடுகளோ கிடையாது. ஈரான்ல ஒரு பக்கம், அமெரிக்காவோட நெவாடா பாலைவனத்துல இன்னொரு பக்கம், நடுவுல சீனாவும் ஏதோ ரகசியமா பண்றதா ஒரு பேச்சு வருது. இது வெறும் இயற்கை கொடுத்த அதிர்ச்சியா இல்ல உலக நாடுகளுக்கு தெரியாம ரகசியமா நடக்கிற அணு ஆயுத சோதனையா? எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டா அபாஸ் பக்கத்துல 4.1 மேக்னிடியூட்ல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. ஆனா இந்த நிலநடுக்கங்கள் ஈரான்ல மட்டும் வரல. அமெரிக்காவோட மிக ரகசியமான மிலிட்டரி தளமான நெவாடாலையும் இதே மாதிரி மர்மமான அதிர்வுகள் தெரியுது. ஏன் உலகத்தோட உளவு அமைப்புகள் இதை பார்த்து இப்போ பதறாங்க? ஏன் சீனாவோட ஒரு சின்ன அசைவு கூட அமெரிக்காவை தூங்க விடாம பண்ணுது? இதெல்லாம் வெறும் தற்செயலா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் கேம் இருக்கா? சரி வாங்க, இந்த மர்மத்தை ஒவ்வொன்றா அவிழ்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நிலநடுக்கம் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்தது. ஆனா பூமிக்கு அடியில நாம ஒரு அணுகுண்ட வெடிச்சாலும் அதே மாதிரி அதிர்வுகள் தான் வரும். சரி, ஏன் இவங்க பூமிக்கு அடியில டெஸ்ட் பண்ணணும்? 1960களுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஓப்பனா வளிமண்டலத்துல தான் டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதனால வர்ற கதிர்வீச்சு உலகத்தையே பாதிச்சதுனால 1963ல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பூமிக்கு அடியில ஆழமான சுரங்கங்கள் தோண்டி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி பண்ணும்போது கதிர்வீச்சு வெளியே வராது, ஆனா பூமி அதிரும். இந்த அதிர்வை வச்சுதான் ஒரு நாடு அணு ஆயுத சோதனை பண்ணுதா இல்லையான்னு மற்ற நாடுகள் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஈரான்ல நடக்கிறது ஏன் சந்தேகத்தை கிளப்புதுன்னா, ஈரான் இப்போ இஸ்ரேலோட ஒரு போர் சூழல்ல இருக்கு. அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையாங்கிறது தான் இப்போ உலகத்தோட மிகப்பெரிய கேள்வி. இப்போ ஈரான் மேட்டருக்கு வருவோம். சனிக்கிழமை காலையில பந்தர் அபாஸ்ல இருந்து 74 கிலோமீட்டர் தூரத்துல 4.1 மேக்னிடியூட்ல நிலநடுக்கம் வந்திருக்கு. இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிலோமீட்டர் தான். இதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை கெராஷ் அப்படிங்கிற இடத்துல 4.3 மேக்னிடியூட்ல ஒரு அதிர்வு வந்துச்சு. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஈரான் ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தொடர்ச்சியா இப்படி 10 கிலோமீட்டர் ஆழத்துல நிலநடுக்கம் வர்றது பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. சமூக வலைதளங்கள்ல என்ன பேசுறாங்கன்னா, ஈரான் ரகசியமா அணுகுண்டு சோதனையை நடத்தி முடிச்சிட்டாங்க, அதுதான் இந்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஈரான் ஒரு சைஸ்மிக்கலி ஆக்டிவ் நாடு. அதாவது அங்க இயற்கையாவே நிலநடுக்கம் வர்றது சாதாரண விஷயம்தான். ஆனா டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? இஸ்ரேல் எந்த நேரமும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாம்னு இருக்கிறப்போ ஈரான் தன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு உலகத்துக்கு காட்ட நினைக்கலாம். அதுக்காக கூட இது நடந்திருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஈரான் தான் இப்படி இருக்குன்னா அமெரிக்கா ஏன் பதறுது? இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அமெரிக்காவோட நெவாடா பாலைவனத்துல இருக்கிற நேஷனல் செக்யூரிட்டி சைட்ல தொடர்ச்சியா நில அதிர்வுகள் பதிவாகிருக்கு. இந்த இடம் எது தெரியுமா? கோல்டு வார் காலத்துல அமெரிக்கா நூற்றுக்கணக்கான அணு ஆயுத சோதனைகளை செஞ்ச இடம். இப்போ அங்க ஏன் திடீர்னு அதிர்வுகள் வரணும்? அமெரிக்கா புதுசா ஏதோ சப் கிரிட்டிக்கல் டெஸ்ட்ஸ் பண்றாங்களோன்னு சீனா சந்தேகப்படுது. அதே சமயம் சீனா தன்னோட லோப் நூ அப்படிங்கிற இடத்துல ரகசியமா அணு ஆயுத சோதனைகளை நடத்துறதா அமெரிக்கா குற்றம் சாட்டுது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, சீனா நடத்துற சில சோதனைகள் சர்வதேச அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துக்கு CTBTக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சின்ன அளவிலான வெடிப்பு நிகழ்த்தி அது மூலமா அணு ஆயுதத்தோட திறனை அவங்க செக் பண்றாங்கன்னு அமெரிக்கா நம்புது. இப்படியே போனா உலக நாடுகள் மறுபடியும் ஒரு நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸுக்குள்ள போயிடுமோங்கிற பயம் இப்போ ஜியோ பாலிடிக்ஸ்ல அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நிலநடுக்கத்துக்கும் அணு வெடிப்புக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு. கண்டிப்பா முடியும். வேவ் பேட்டர்ன். நிலநடுக்கம் வரும்போது பூமி மெதுவா அதிர்ந்து அப்புறம் வேகம் எடுக்கும். எஸ் வேவ்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா அணு வெடிப்புன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய ஷாக் வேவ் வரும். P வேவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நிலநடுக்கம் பல கிலோமீட்டர் ஆழத்துல நடக்கும். ஆனா அணு ஆயுத சோதனையை ரொம்ப ஆழத்துல பண்ண முடியாது. அதிகபட்சம் 1 முதல் 2 கிலோமீட்டர் ஆழத்துல தான் பண்ணுவாங்க. ஆனா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால இதையும் மறைக்க பாக்குறாங்க. நிலநடுக்கம் வழக்கமா ஃபால்ட் லைன்ஸ் இருக்கிற இடத்துல வரும். ஆனா அணு சோதனை மிலிட்டரி கட்டுப்பாட்டுல இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல நடக்கும். ஈரான்ல இப்ப வந்த அதிர்வுகள் 10 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கிறதுனால இது இயற்கையான நிலநடுக்கமா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா உளவு அமைப்புகள் ஏன் பயப்படுறாங்கன்னா, ஈரான் தன்னோட அணு உலைகளை பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழத்துல ஹார்டன் டனல்ஸ்ல வச்சிருக்காங்க. அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் இந்த மாதிரி அதிர்வுகள் வரலாம். இந்த விஷயத்துல உலக நாடுகளோட நிலைப்பாடு என்னன்னு பாப்போம். அமெரிக்கா, அவங்க ஒரு பக்கம் நாங்க டெஸ்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தங்களோட அணு ஆயுத கிடங்குகளை நவீனப்படுத்த பில்லியன் கணக்குல டாலர்களை செலவு பண்றாங்க. சீனா
அமெரிக்காவுக்கு போட்டியா நாங்களும் அணு ஆயுதங்களை அதிகப்படுத்துவோம்னு வெளிப்படையாவே சொல்றாங்க. 2030க்குள்ள சீனா கிட்ட 1000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கும்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஈரான் இவங்களோட நிலைதான் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துட்டா அது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மொத்த பவர் பேலன்ஸையும் மாத்திடும். சவுதி அரேபியா கூட ஈரான் அணுகுண்டு தயாரிச்சா நாங்களும் தயாரிப்போம்னு சொல்லிட்டாங்க. இந்தியா நாம இதையெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற சீனா மற்றும் பாகிஸ்தான் 2 பேருமே அணு ஆயுத நாடுகள். இந்த குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் கொலைஞ்சா அது இந்தியாவுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான். இப்போ நாம ஒரு 3 முக்கியமான சினாரியோக்களை பார்ப்போம். ஈரான் நிஜமாவே அணு ஆயுத சோதனையை ரகசியமா செஞ்சு முடிச்சிருக்கலாம். அப்படி நடந்தா இது உலக போருக்கு கூட வழிவகுக்கலாம். அமெரிக்கா, சீனா, ரஷ்யா 3 நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துகிட்டு மறுபடியும் அணு ஆயுத சோதனைகளை ஓப்பனா ஆரம்பிக்கலாம். இதனால இதுவரைக்கும் இருந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தங்கள் எல்லாம் வெறும் பேப்பர் அளவிலேயே நின்னுடும். ஒருவேளை ஈரான்ல நடந்தது நிஜமாவே இயற்கை நிலநடுக்கமா இருக்கலாம். ஆனா இந்த பதற்றமான சூழல்ல ஒரு சின்ன அதிர்வு கூட ஒரு பெரிய போருக்கு காரணமாயிடலாம். ஏன்னா ஜியோபாலிட்டிக்ஸ்ல பெர்செப்ஷன் இஸ் ரியாலிட்டி. அதாவது மக்கள் எதை நம்புறாங்களோ அதுதான் உண்மையா மாறிடுது. கடைசியா நாம என்ன புரிஞ்சுக்கணும்? பூமி அதிருகுன்னா அது வெறும் டெக்டானிக் பிளேட்ஸ்னால மட்டும் இல்ல, மனிதர்களோட அதிகார பசியாலையும் இருக்கலாம். ஈரான்ல வந்த நிலநடுக்கம் இயற்கையா இல்லையாங்கிறதுக்கு காலப்போக்கில் தான் விடை கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உலக நாடுகள் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆயுத போட்டியோட விளிம்புல நிக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? ஈரான் நிஜமாவே அணுகுண்டு தயாரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் வெறும் அரசியல்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.